காலையில் லேசியாக எழுந்திருச்சு அதுக்கப்புறம் பிரிஸ்க் ஆகிறதுங்கிறது ஒரு சூப்பர் ஃபீல் தான். அது எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறத விட அம்மா வீட்டில் கிடைக்கிறதுங்கிறது அது தனி ஃபீலு. ஸோ யாராவது சமைச்சு வச்ச உடனே அதை சாப்பிட்றது, அதாவது அம்மா கையால் காலைல ஏஞ்சோடனே சாப்பிட்றதுங்கிறது ஒரு தனி ஃபீல். எனக்கு என்னமோ இந்த வாட்ஸ்அப், யூடியூபு, அதுக்கப்புறம் இன்ஸ்டா எதை திருப்பி பார்த்தாலும் ஜூலை மாதத்துல பார்த்தா மகர ராசி மகர ராசி மகர ராசி இதை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. அதுவும் 18, 19, 20 இந்த டேட்டில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக நான் அந்த மகர ராசியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா குறிப்பாக நானும் மகர ராசி தான். என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். அதுவும் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் அவங்க வந்துட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. எனக்கு நிறையா அது பொருந்திருக்கு, உங்களுக்கும் அதை மாதிரி பொருந்துதான்னு சொல்லுங்கள். மகர ராசிக்காரங்கனாவே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, எல்லோரையும் ஈஸியாக நம்புவாங்க. ஆனால் இவங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க, எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பாங்க, இப்போவும் அப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையான வழியில் தான் சம்பாதிக்கணும், சொந்த காலில் தான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. குறுக்கு வழியை எப்போவுமே இவங்க தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து மகர ராசிக்காகவே இவங்க ரொம்ப சொல்லியிருப்பாங்க. அது என்னமோ எனக்கு நிறையா வந்து என்னுடைய ரியல் லைஃபோடு கனெக்ட் பண்ணும் பொழுது எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் வந்து நிறையா எல்லாருக்குமே என்னால் இருக்கிறத வச்சு அவங்கள வந்து ஹாப்பினஸ் பண்ணணும்னு நான் நிறையா யோசிப்பேன். ஆனால் எத்தனை பேர் ஹாப்பினஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். அது வந்து லைஃப்பில் வந்துட்டு நமக்கு அந்தந்த டைமில் ஒரு விஷயத்தில் தான் நடக்கும். எப்போவுமே அது நடந்திருக்கா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கு வந்துட்டு சனி பகவான் வந்து ரொம்ப பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானுக்கு நம்ம மேலே தான் அவ்வளோ பாசம் அதிகமாக இருக்குது, ஏன்னே தெரியல. நம்ம எதில் கையை வச்சாலும் அப்பன்னு பார்த்து தான் இல்லாத பிரச்சனை, எங்கேருந்தோ பிரச்சனையெல்லாம் அப்போ தான் வந்து சேருது. அதே மாதிரி இவர் வந்து எப்போ பேசினாலும் மகர ராசி வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ராசி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி அப்படின்லாம் பேசுகிறவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே தவிர்த்து, ஆனால் நமக்கு வந்து செட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா என் லைஃப்பில் இது வரைக்கும் எதுவுமே செட் ஆன மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. அதே மாதிரி ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆரம்பித்ததுலேருந்து மகர ராசி எல்லாருமே டாப்பில் போயிடுவீங்க. அதுவும் கரெக்டாக ஜூலை 15க்கு மேலே உங்களுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. நானும் 11 போய் 12 போய் 15 வந்து இப்போ வந்து 18, 19 ஆக போகுது. நமக்கு வயசு மட்டும்தான் போயிட்டுருக்கு, நாள் மட்டும்தான் ஏறிட்டு போயிட்டுருக்கே தவிர்த்து என் ராசியில் எந்த ஒரு வித மாற்றமும் எனக்கு ஏற்பட்ட மாதிரி தெரியல. என்ன மாதிரி நீங்களும் ஏதாவது சேஞ்சஸை பார்த்துட்டு சரி நமக்கான விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான்ப்பா இருக்குது, மகர ராசியாக தான் நானும் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்துட்டு அஸ்ட்ராலஜிஸில் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக அந்த டைமில் வந்து நடக்குது அப்படின்னு ஏதாவது பாசிட்டிவாக நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.